ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் வந்துட்டு சொல்லியிருப்பேன். ஒரு திடீர்னு ஒரு 2-3 மாதம் கழிச்சு திரும்ப ஒன்று நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து கண்டினியூஸாக சொல்கிறேன். அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் நைட்டில் வந்துட்டு அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி இருக்கும். 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாத போய் அதுக்கப்புறம் நைட்டில் நாங்கள் என்ன பண்ணோம்னா, நைட்டில் பக்கத்தில் வீட்டுக்காரங்க அவங்க வீடு கொஞ்சம் தூரமாக இருக்கும். அப்போ நைட்டில் எழுந்துட்டு நானும் என் தம்பியும் போய் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள அவங்கள நைட்டு 12 மணிக்கு போய் எழுப்பி அவங்கள கூட்டிகிட்டு வந்தோம். அப்ப கூட்டிட்டு வந்து அவர் வந்து நாங்க அப்பான்னு தான் கூப்பிடுவோம். அவரு நைட்ல அவ்வளோ டைம் நாங்க போய் அந்த டைம்ல போய் நாங்க எழுப்பியுமே அவர் வந்துட்டு எங்களுக்கு வந்து எங்க அம்மாவ பார்த்தாரு. பார்த்ததுக்கப்புறம் அவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் அப்பா இருந்துட்டு அம்மாவோட அப்பாவெல்லாம் போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சரி இப்போ சரின்னு சொல்லிட்டு அந்த அப்பா என்ன பண்ணாரு அப்படின்னா, நைட்டு 12 மணிக்கு எங்க தாத்தாவ கூட்டுறதுக்காக போயிட்டாங்க. பாது எங்க எங்க வீட்டுக்கும், எங்க தாத்தா வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, நடந்து போனாலே ஒரு 1/2 அன் ஹவர், ஒரு 3/4 மணி நேரத்துல நடந்து போயிரலாம். ஸோ கொஞ்சம் பக்கம் தான். ம் ஷார்ட்கட்ல போனா கொஞ்சம் டக்குனு போயிரலாம். அப்புறம் நைட்டு 12 மணிக்கு அந்த அப்பா போயிட்டு, அங்க போயிட்டு எங்க தாத்தாவெல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்து பார்த்தா, எங்க அம்மாவால என்ன பண்ண முடியலன்னா, பேசவும் முடியல, நடக்கவும் முடியல. அப்படியே என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப உடம்பு முடியாத போயிருச்சு. அப்புறம் திரும்ப நைட்ல எங்கேயுமே வண்டியும் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல அம்மாவ கூட்டிட்டு போறதுக்கு. அப்புறம் காலையிலேயே தூங்கி எழுந்திரிச்சதுமே காலையில ஒரு 5 மணிக்கெல்லாம் அம்மாவ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆ சரி இப்படியே இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, சரி எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவ வந்துட்டு வண் அ கூட்டிட்டு போய் வண்டியில வச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ வந்துட்டு அப்பா வந்துட்டு எங்கள "ஸ்கூலுக்கு நீங்க போங்க. அம்மாவ நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு அப்பா வந்து சொல்ட்டாங்க. அப்ப நாங்க வந்துட்டு அப்ப காலையில சாப்பாடும் செய்யல. அப்போ வந்துட்டு நாங்க நைட்ல அம்மா செஞ்சு வச்ச சாப்பாட்ட தான் நாங்க காலையில எழுந்திரிச்சு நாங்க நாளைக்கு எங்க கடைசி தம்பியும், என் தங்கச்சியும் கொஞ்சம் சின்ன பையனா இருந்ததுனால, அவங்கள மட்டும் அப்பா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. நானும் என் பெரிய தம்பியும் மட்டும் சாப்ட்டுட்டு நைட்டு வச்ச அந்த சாப்பாட சாப்பிட்டுட்டு நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டோம். ஸ்கூலுக்கு போயிட்டு அப்புறம் ஈவினிங் வந்து பார்த்தா அப்பாவும் இல்ல, அம்மாவும் இல்ல வீட்ல. அப்புறம் பக்கத்து வீட்ல சொல்லிட்டு போயிருந்தாங்க. இது மாரி அம்மாவ வந்து சித்தி வீட்ல இருக்காங்கன்னு சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிட்டு போயிருந்தாங்க. அப்போ வந்துட்டு அவங்க வந்து நாங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்துட்டு சொன்னாங்க. இது மாரி அப்பாவும், அம்மாவும் சித்தி வீட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்க வீட்டுக்கும், எங்க சித்தி வீட்டுக்கும் ஒரு 1 மணி நேரம் நடந்து போனா ஒரு 1 மணி நேரம் ஆகும். ஆ கொஞ்சம் பக்கம் தான். எங்க சித்தி வீட்டுக்கும், எங்க வீட்டுக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ அப்படி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நாங்க வந்துட்டு ஈவினிங் அதுவும் மதியம் பார்த்தீங்கன்னா, மதியம்லாம் எங்களுக்கு சாப்பாடு இல்ல. நான் மதியம் சத்துணவுல தான் வாங்கி சாப்பிடுவேன். அங்க சாப்பிட்டு அப்படி ஈவினிங் அங்கருந்து 4 கிலோமீட்டர் இல்லையா, நடந்து வந்ததுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா, எனக்கு அவ்ளோ பசியா இருக்கும். என் தம்பி பக்கத்துல ஸ்கூல் மிடில் ஸ்கூல்ன்றதுனால இங்கேயே படிச்சான். நான் வந்துட்டு 10த்ன்றதுனால அங்க போய் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஈவினிங் வந்தா பார்த்தா ரொம்ப பசியா இருக்கும். வீட்ல சாப்பாடு இல்ல. அ வீட்ல சாப்பாடு இல்ல. அப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. பசி வேற. அப்போ காப்பி மட்டும் வச்சு குடிச்சுட்டு, அ என்ன பண்ணேன் அப்டின்னா, சரி அம்மாவ பார்க்க போலாம் அப்டின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் என் தம்பி வந்துட்டு, "அக்கா அம்மாவ பார்க்கலாம்க்கா, அம்மாவ பார்க்கலாம்க்கான்னு" சொல்லிட்டே இருந்தான். அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் சரி அப்டின்னு சொல்லிட்டு காப்பி வச்சு நானும் என் தம்பியும் குடிச்சுட்டு, அம்மாவ பார்க்கறதுக்காக கெளம்பிட்டோம். அம்மாவ பார்க்கறதுக்கு கெளம்பிட்டு நாங்க நடந்து போயிட்டுருந்தோம். நடந்து போயிட்டு இருந்துட்டு, கொஞ்சம் தூரம் போய் ரோட்டுல நடந்து போயிட்டுருந்தோம். அப்போ வந்துட்டு திடீர்னு ஒரு காரு எங்க பின்னாடி வந்துட்டு எங்க முன்னாடி போய் அந்த காரு நின்னுச்சு. காரு நின்னதுமே அப்புறம் நான் வந்துட்டு ஏதோ கார் வந்து நிக்குதுன்னு சொல்லிட்டு நானும் என் தம்பியும் அப்படியே நின்னுட்டோம். நின்னதுக்கப்புறம் கார்லருந்து எங்க அப்பா தான் இறங்கி வந்து, "அம்மா கார்ல தான் இருக்காங்க" அப்படின்னு சொல்லி எங்க அப்பா சொன்னாரு. அப்போ நானும் என் தம்பியும் போயிட்டு எங்க அம்மாவ பார்க்குறோம். எங்க அம்மாவால பேசவும் முடியல. அ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போ எங்க அம்மா படுத்துட்டு இருந்தாங்க. கண்ணு மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ நானும் என் தம்பியும் போயிட்டு அம்மா, அம்மான்னு அம்மா, அம்மான்னு பேசுறோம். எங்க அம்மாவால வந்து ரிட்டர்ன் பேச முடியல. அப்போ கை மட்டும் சைகை காமிச்சாங்க. "நான் நல்லா இருக்கேன். எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் நல்லா இருக்கேன். நீங்க வீட்டுக்கு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா கையில சைகை மட்டும் காமிச்சாங்க. "சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவ நாங்க அங்கேயே பார்த்துட்டு அப்புறம் ரிட்டர்ன் அப்பா வந்துட்டு, "நீங்க வீட்டுக்கு போங்க. நான் அம்மாவ சித்தி வீட்ல விட்டுட்டு வந்துர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்க அப்புறம் இடையிலேயே அம்மாவ பார்த்துட்டு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் அப்பா வந்துட்டு அம்மாவ சித்தி வீட்ல கூட்டிட்டு போய் விட்டுட்டு, சரி அங்க இருந்தா கொஞ்சம் பார்த்து அம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க. இங்க வந்துட்டு அம்மாவோட அம்மாவும் முடியாது இல்லையா? அவங்களும் ரொம்ப கஷ்டம்.
அவங்களாலையும் பார்த்துக்க முடியாது. அவங்களும் நடக்க முடியாம இருந்தாங்க. அதனால அப்பா சித்தி வீட்லயே விட்டுட்டு வந்துட்டாங்க. சரி அம்மா அங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்க வீட்ல தனியா இருக்கோம்னு சொல்லிட்டு சித்தி வீட்ல விட்டுட்டு அப்பா வந்துட்டாங்க வீட்டுக்கு. அப்புறம் நாங்க டெய்லியும் ஸ்கூலுக்கு போயிடுவோம். அப்புறம் அப்பா எங்கள ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டு மாட்டுக்கு, ஆட்டுக்கெல்லாம் தலை பில்லெல்லாம் வச்சுட்டு அம்மா பக்கத்துக்கு போயிருவாங்க. ரிட்டர்ன் அப்புறம் ஈவினிங் வருவாங்க. இப்படியே ஒரு ஒரு 3, 4 நாளு போய் பார்த்துட்டு இப்படியே வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அம்மா இருந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லானோனே அப்புறம் அம்மா இருந்துட்டு, "இல்ல நான் வீட்டுக்கு போறேன். கொஞ்சம் இப்ப நல்லா இருக்குன்னு" சொன்னதுக்கப்புறம், அம்மா ரிட்டர்ன் அப்புறம் அப்பா வந்துட்டு போய் கூட்டிட்டு வந்துட்டாங்க அம்மாவ. அதுக்கப்புறம் என்னால 10த்ல வந்துட்டு என்னால அவ்வளவா கான்சன்ட்ரேஷன் பண்ணியே என்னால படிக்க முடியல. ஏதாவது ஒரு ஏதாவது உடம்பு முடியாம போயிடுது அம்மாவுக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம். சாப்பாட்டுக்கும் கஷ்டம். அ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காட்டுல வேலை செய்யணும். இது மாதிரிக்கு அடிக்கடி எங்க வீட்ல அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை. எங்க அப்பா, அம்மான்ற பிரச்சனையத விட, எங்க ரிலேஷன்னால எங்களுக்கு நெறைய பிரச்சனை. அதாவது நாங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரிக்கு நெறைய பேர் நெனச்சாங்க. நாங்க கொஞ்சம் அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்க கூட இருக்கிற ரிலேஷனால அவ்ளோ கஷ்டப்பட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ம் அப்ப என்னால எப்ப பாரு வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துட்டே இருக்கும். என்னால படிக்கவே முடியாது 10த்ல. அப்ப படிக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவேன். அப்ப நான் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல நான் சொன்னேன் இல்லைங்களா? கரண்ட் பில் கட்டுறதுக்காக 20 கிலோமீட்டர் போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி அந்த ஸ்கூல் தான் அப்ப ஹை ஸ்கூலு. அங்க எங்களுக்கு எக்ஸாமுக்கு போட்டுருப்பாங்க சென்டர். அங்க தான் எல்லா ஸ்கூலும் பார்த்தீங்கன்னா, அங்க தான் போய் எழுதுற மாதிரி இருக்கும். நாங்க அந்த ஸ்கூல்ல தான் போய் எழுதணும். அப்ப பார்த்தீங்கன்னா, விடியற்காலம் காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு கிளம்பி அந்த பஸ்ஸுக்கு போயி, அப்புறம் அங்க ஸ்கூலுக்கு போயிட்டு தான் அங்க போய் எழுத முடியும். அத விட்டா எனக்கு வேற பஸ் இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, 10 மணிக்கு தான் பஸ் இருக்கும். நான் போய் எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ அப்படிதான் போயிட்டு எக்ஸாம் ஆ டெய்லியும் பஸ்ல அந்த 5 மணிக்கு எழுந்திரிச்சு பஸ்ஸுக்கு போயிட்டு அங்க போய் எக்ஸாம் எழுதிட்டு அப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். வீட்ல வந்தாலும் என்னால படிக்க முடியாது. அப்போ 10த்ல நான் பாஸ் ஆகுவேனா அப்படின்றது எனக்கு ரொம்ப கஷ்டம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 10த் ஒரு வழியா பாஸ் ஆயிட்டேன். ரிசல்ட் ஒரு பாஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் 11த், 12த் வேற வேற ஸ்கூலு. நான் எக்ஸாம் எழுத போனேன் இல்லைங்களா? அங்க 1 டூ 5 வரை ஒரு ஸ்கூலு, 6 டூ 10 வரை ஒரு ஸ்கூலு, 11, 12 ஒரு ஸ்கூல்ல படிச்சேன். அப்புறம் 10த் பாஸ் ஆயிட்டு 11த், 12த் வேற ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணேன். அங்க 11த், 12த் அங்க தான் படிச்சது. அந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன். அப்ப ஹாஸ்டல்ல அப்பா கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரைவேட் ஹாஸ்டல்ல சேர்த்துருந்தாங்க. அது கிறிஸ்டின் ஹாஸ்டல்ல அங்க தான் படிச்சேன். ஈவினிங் ஆனா டியூஷன் இருக்கும். அங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க 2 வருஷம். 2 வருஷம் 11த், 12த் நல்லா படிச்சேன். அப்பவும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு நடந்துட்டே இருக்கும். படிக்கவும் முடியாது. அப்போ அப்ப பார்த்தீங்கன்னா, அப்பா நான் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் பார்க்க வந்துருவாங்க. ஹாஸ்டலுக்கு பார்க்க வந்துருவாங்க. அப்போ 11த்ல நான் கொஞ்சம் நல்லா படிச்சேன். அப்புறம் 12த்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு இருந்தேன். அப்போ கரெக்ட்டா எக்ஸாம் பக்கமா வர டைம்ல வீட்ல ஒரே பிரச்சனை. ரொம்ப அதாவது எங்க எங்க ரிலேஷனால ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்ப என்னால அந்த அந்த ப்ராப்ளத்த என்னால மைண்ட்ல வச்சுட்டு, என்னால அந்த என்னால எக்ஸாம் படிக்கணும் அப்படிங்கிற அந்த கான்சன்ட்ரேஷன் எனக்கு வரல. ஆ என்ன பண்றது? இப்படி வீட்ல ஏதோ பிரச்சனை நடந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு, எனக்கு அதுதான் மைண்ட்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி நம்ம அத இருந்தா நம்ம எக்ஸாம்ல நம்ம பாஸ் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அது அது ஒரு பக்கம் இருந்தாலுமே, அ எனக்கு இன்னொரு பக்கம் நம்ம நல்லா படிக்கணும் அப்படிங்கிற மைண்டும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம அப்பா, அம்மா நம்மளுக்கு இல்ல அப்படின்னா நம்ம எங்க போவோம்? அப்படின்ற மாரிக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. தம்பி 2 பேர் இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க. எல்லாரும் ஏன் இப்படி பண்றாங்க? நம்மள மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அழுவேன். ஒரு சில டைமுக்கெல்லாம் நைட்ல அழுவேன். அப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த டைம்ல சரி நம்ம அத நினைச்சிட்டு இருந்தா நம்மளால படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் அத ஒரு பக்கம் வச்சுட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சேன். அ அ படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் 1000க்கு மேல மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா கடைசி டைம்ல என்னால அவ்வளோ மார்க் எடுக்க முடியல. அ அதுக்கப்புறம் நான் 12த் ஒரு வழியா பாஸ் ஆயிட்டேன். அ பாஸ் ஆயி 12த்லயும் பாஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் காலேஜ் போய் சேர்ந்தனா, சேரலையா? அடுத்தது நான் டிகிரி படிச்சனா, படிக்கலையா? அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அடுத்த வீடியோல சொல்றேன். சரிங்களா? பாய்.